Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இந்த 3 இயர் எல்எல்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இது அப்ளை பண்றதுல நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்து இருக்குது. இந்த 3 இயர் எல்எல்பிக்கு வந்து எப்படி வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கறத லைவ் ப்ரொசீஜரா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். எப்படி வந்து லைவா வந்து கட் ஆஃப் வந்து நம்ம கால்குலேட் பண்றது. நீங்க வந்து 3 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஜில வந்து என்ன டிகிரி வந்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய மார்க்குக்கு வந்து எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்றது. நீங்க எல்எல்பி படிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மார்க் நல்லா அதிகமா இருந்தா தான் நீங்க உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து மார்க் வந்து நம்ம வந்து எப்படி லைவ் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி எப்படி கட் ஆஃப் வந்து நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டெமோ வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான 3 இயர் எல்எல்பிக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கான டேட் வந்து நேத்துல இருந்து ஓபன் பண்ணிட்டாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான வீடியோ லிங்க் நம்ம ஆல்ரெடி போட்டோம். அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது அப்ளை பண்றதுக்கு கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். கட் ஆஃப் வந்து எப்படி தெரிஞ்சு கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்டர் பண்ணிருக்கேன். இவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு மார்க் இருக்கு, மேஜர்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளவு மார்க் வந்து அவங்களுடைய ஸ்கோர்ட் மார்க் அப்படிங்கிற எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். கொஸ்டின் மார்க்ங்கிற இடத்துல வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அதாவது பெர்சன்டேஜ் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட், சரிங்களா? ஓகே, நீங்க என்ன மேஜர் சப்ஜெக்டா நீங்க வந்து எடுத்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நல்லா கவனிக்கணும். நீங்க லாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஓவரால் மார்க் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த மேஜர் அண்ட் அலைடுங்கிறது உங்களுக்கு தனியா வந்து கிடையாது. டோட்டலா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓவரால் மார்க் தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கா என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து ரெண்டு விதமா பிரிச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஓவரால் மார்க் அப்படிங்கிறது உங்களுடைய ரேங்கிங் எலிஜிபிலிட்டி பெர்சன்டேஜுக்காக உங்களுடைய மார்க் வந்து கேட்பாங்க. இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான மார்க் எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க், அதாவது உங்களுடைய ரேங்கிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து கேட்கறாங்க, சரிங்களா? ரேங்கிங் பெர்சன்டேஜ்ங்கிறது வேற, எலிஜிபிலிட்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வேற. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கால்குலேட்டர் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, கால்குலேட்டரை நம்ம இந்த சைடு அப்படியே தனியா வச்சுக்கலாம். ஓகே, இந்த சைடே இருக்கட்டும். இப்போ வந்து பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஓவரால் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜில வந்து எவ்வளவு மார்க் இவங்க வந்து 3 வருஷத்துல எவ்வளவு எடுத்திருக்க டோட்டல் மார்க் அப்படிங்கிறது 3400 சப்ஜெக்ட்டுக்கு 2890 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம 2890 அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 2890 மார்க்குக்கு நம்ம வந்து எதுக்கு வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா 3400 மார்க்குக்கு நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். டிவைடர் 3400 மல்டிபிள் 100 அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இவங்க வந்து 85% தான் இவங்களுடைய ஓவரால் மார்க். அப்போ இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் மார்க் எடுத்துட்டு 85% தான் உங்களுக்கு வந்து என்ன மார்க்கா எடுத்திருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி இப்போ மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்ட் 3 லாங்குவேஜ் பேப்பருங்கிறது வந்து தமிழ், இங்கிலீஷ் இருக்கும். நீங்க வந்து அந்தந்த ஸ்டேட்ல படிக்கிறவங்களுக்கு தனியா லாங்குவேஜ்ங்கிறது மாறும். ஸோ நம்ம லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறதா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாங்குவேஜ் பேப்பரா இருக்கும். அந்த லாங்குவேஜ் பேப்பருமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் வரும். தேர்ட் இயர்ல ஆமா செகண்ட் இயர் வரைக்கும் வரும். தேர்ட் இயர்ல அந்த 2 செமஸ்டருக்கும் உங்களுக்கு வந்து பார்ட் 3 அதாவது மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்க எக்ஸாமா எழுதிருப்பீங்க. அப்போ இதுல வந்து பாருங்க, நம்ம மறுபடியும் கால்குலேட்டர் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே, இப்போ இவங்க வந்து மேஜர் சப்ஜெக்ட்ல வந்து கிட்டத்தட்ட 2800 மேஜர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது 28 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து 100 மார்க் அப்படின்னா 2800 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது 2457 2457க்கு நம்ம டிவைடர் 2800 மல்டிபிள் 100 அப்படி போட்டு நம்ம பார்க்கும்போது இவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னா 87.75 அப்படிங்கறத இவங்களுடைய கட் ஆஃப். 87.75 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கா வந்து இவங்க எடுத்திருக்காங்க யூஜி படிச்ச அந்த டிகிரியில. இப்ப இதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா உங்க கால்குலேட்டர் ஆப் ஓபன் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க. இப்ப இது வந்து எப்படி ப்ரோ நான் செக் பண்றேன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 6 செமஸ்டருக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் ஷீட்ல நீங்க எழுதுங்க எவ்வளவு மார்க் வந்து தனித்தனியா இருக்கு, பார்ட் 3 சப்ஜெக்ட் வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கறது நீங்க இண்டிவிஜுவலா வந்து 1 2 3 நீங்க தான் எண்ணணும். மல்டிபிள் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி இந்த மாதிரி மார்க்கை போட்டுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத உங்களால ஈஸியா பாத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல பாத்துக்கலாம். இது பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க யூஜில அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.